ஊசி கொடுத்துட்டு பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். 2 கையிலையும் குத்தணும். ஹாய்ங்க, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ டாக்டர்கிட்ட வந்து செக்கப் போயிட்டு ப்ளட் டெஸ்ட்டு, ஸ்கேன். நான் இதில் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஸ்கேனுமே இதில் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வீட்டில் வந்து ப்ரெக்னன்சி கார்டு போட்டு பார்த்துட்டேங்க. அது மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் டாக்டர்கிட்ட நம்ம போய் ஃபஸ்ட்டு வந்து ஷோராக கன்ஃபார்ம் பண்ணும் இல்லைங்களா? அதனால் அந்த ப்ளட் டெஸ்ட் தாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் அவங்களுக்கு இது தாங்க மெயின் பார்ப்பாங்க ப்ரெக்னன்சி. இதில் இது வந்து டிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த டிக் பண்ணியிருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ங்க இது. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், எத்தனை நாள் நம்ம கன்சீவாக இருக்கும், எவ்வளோ டேஸ் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு இந்த இது பண்ணுவாங்கங்க. நான் பார்க்குற மேடம் பேர் வந்து டாக்டர் சுமதி. அவங்க தாங்க வந்துட்டு எனக்கு என்னோடய பெரிய பையனுக்குமே அவங்க தாங்க வந்துட்டு இது பண்ணாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் வந்துட்டு செக்கப் போயிட்டுருக்கேன். ரொம்ப எனக்கு ராசியான மேடம் கூட. அடுத்து எனக்கு இதை பார்த்துட்டோம். டயட் சார்ட் கொடுத்துருந்தாங்க, அவங்க அதையும் காமிச்சிட்டேன். இந்த டயட் சார்ட்டில் தாங்க நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் என்னோடய செகண்ட் ப்ரெக்னன்சியில். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணனான்னு கேட்டால் தெரிலங்க. அடுத்து ஸ்கேன் பார்ப்போம் வாங்க. குட்டி பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இதாங்க ஃபஸ்ட்டு ஸ்கேன். என்னோட வந்துட்டு நான் 7 வீக்ஸுங்க. 7 வீக்ஸ் 1 days. இங்கேங்க டேட் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு பாப்பாவா 2 பாப்பாவான்றதை வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கர்ப்பப்பையில் தான் இது வந்து குழந்தை பொருந்திருக்கான்றதையும் பார்ப்பாங்க. அந்த ஒரு இது தாங்க இதெல்லாம் மெயின். ரீஸ்கேன் ஆக்சுவலாக என்னத்துக்கு எனக்கு ரீஸ்கேன் அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வந்துட்டு மைல்டாக தான் இருக்குது, கரெக்டாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீஸ்கேன் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க, ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பண்ணியிருக்கோம். நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ குட்டி பாப்பா பாருங்க, இங்கே இங்கே பாருங்க. இந்த தாங்க குட்டி பாப்பா. இதோ இங்கே பாருங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே எனக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டேட் டெலிவரின்னு கொடுத்தாங்கங்க. இங்கே பாருங்கள், 2ஆம் மாதம் 24ஆம் தேதி 2024 கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்த ஸ்கேனுங்க. இது 2 வீக்ஸ் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. பாப்பாவோட ஹார்ட் பீட் சரியாக கேட்கலன்ட்டு. 9 வீக்ஸு 1 day. ஸோ டேட் பாருங்கள், 24/7/2023. இது ஏன் மறுபடியும் வந்துட்டு இது சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்கேன் வந்துட்டு முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த ஸ்கேன் வந்து எனக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும். ஸோ வந்துட்டு ஏன்னா 7 years கழிச்சு மறுபடியும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றதுனால எனக்கு வந்துட்டு இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதை நான் இங்கே வந்துட்டு பெட் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பயமுறுத்திட்டே தான் இருந்தாங்க, பயந்துட்டே தான் இருந்தேன். ஆனால் ஓகே தாங்க. இதில் வந்து பாப்பா ஆக்கும்போது இந்த இதில் தான் ஷிவுக்கு வந்து பாப்பாவை காட்டினாங்க. ஷிவு பார்த்தா இந்த பாப்பா இவ்வளோ குட்டியோன்னு இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா சிஸ்டமில் அழகாக காமிச்சாங்க. அவனுக்கு தாங்க காமிச்சாங்க, எனக்கு காமிக்கலங்க. ஒரே ஹாப்பிங்க, நான் பாப்பா பார்த்துட்டேன்ட்டு. நல்லா தெரியுது பாருங்கள் என்ன சைஸில் இருக்குது அதெல்லாம் இது பண்ணி. இதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கேங்க, அலோஃபின்ட்டு ஒரு ஆப்பு. ஸோ அதில் வந்து நான் அடிக்கடிக்கு வந்துட்டு என் பையன்ட்டு வந்து காமிச்சிட்டே இருப்பேன். குட்டி பாப்பா இந்த சைஸில் தான் இருக்குது இப்போதைக்கு, இத்தனை நாள் ஆயிருக்கு, பாப்பா என்ன அம்மா கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதோட டேட் பாருங்கள். இது செகண்ட் இது ஹார்ட் பீட் சரியாக கேட்கலன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்கேன் இது. அடுத்து இது வந்து ஜெமினி ஸ்கேனில் போய் நாங்கள் எடுத்ததுங்க. எல்லாமே ஜெமினி ஸ்கேனில் தாங்க எடுத்தோம் மேக்ஸிமம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேங்க 12 வீக்ஸ் 1 day. அடிக்கடிக்கு ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு என்னோடய கண்டிஷன் பொறுத்து மேடம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இது பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு பாயா கேர்ளான்ட்டு வந்து இது இப்போ கண்டுபிடிப்போம். பட் நான் யோசிச்சது வந்து இந்த ப்ளசண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, போஸ்டீரியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெஃப்ஹெச்ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு என் பெரிய பையனோட ஸ்கேனையும் வச்சு நான் பார்த்தேன். பட் கேர்ள் பேபின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து கேர்ள் பேபினா அவ்வளோ இஷ்டம். ஸோ அதனால் நான் வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே அப்படின்ற மாதிரி மெயினாக இந்த எஃப்ஹெச்ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இந்த ப்ளசண்ட்டாக வந்து போஸ்டீரியர் வந்துட்டு போஸ்டீரியர் இதெல்லாம் வந்துட்டு மாறி இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியல. இந்த இது ரொம்ப இதுவாக இருந்தது. ஓகே அப்படின்ற ஒரு ஹாப்பி இருந்துச்சுங்க. இதில் பாப்பா காமிச்சிருப்பாங்க பாருங்கள். இந்த இது ஜெமி ஸ்கேனில் எடுக்கும்போதுமே என் பையனை கூப்பிட்டு நான் காமிக்க சொன்னேங்க. என் பையன் கண்டிப்பாக பார்க்கணும், அவன்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மேடம் கிட்ட சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, கூப்பிட்டு அவங்க காமிச்சாங்க. பட் எனக்கு காமிக்கலங்க. இதை நான் பார்க்கல, என் பையன் தான் பார்த்தான். பாப்பாவோட ஹார்ட் பீட் மட்டும் கேட்டேன், மற்றபடி என் பையன் தாங்க பார்த்தான். இதில் தாங்க ரொம்ப அழகாக குட்டியாக தெரிஞ்சுதுங்க. ஏறுங்க. இது வந்துட்டு அடுத்து வந்து 22 வீக்ஸுங்க 5 days. இங்கே இருக்கு பாருங்க, டேட் பாருங்கள். இது அக்டோபர் மாதம்.
அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வேணுமோ மேடம் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எடுக்கணும், கன்ஃபார்ம் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு. இதுலேயும் அதன் டேட் தாங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 2ஆம் மாதம் 26ஆம் தேதி கொடுத்துருக்காங்கங்க, 2024. இது பாப்பாவோட இது எந்தெந்த போஸ்ட்டில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க. இங்கே இருங்க, ஹெஃப்ஹெச்ஆர் பாருங்கள். இதில் இது மெயினுங்க, இதெல்லாம் பார்ப்பாங்கங்க. மிட் பொசிஷனில் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. இது பாருங்க, மெயினாக எனக்கு இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சர்விக்ஸ் மெஷர்மெண்ட்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில். இது வந்து இன்னொரு ஸ்கேனுங்க. இந்த ஸ்கேன் எல்லாமே என் பையனுக்கு பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்கங்க. நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தேன். இசிஜிலாம் நார்மலாக தாங்க இருக்குது, ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் காமிக்கும்போது கொஞ்சம் நல்லா ஒவ்வொரு இதையும் எடுத்து எடுத்து காமிச்சாங்கங்க. இது பாப்பாவோட ஹார்ட் பீட் ரொம்ப நல்லா கேட்டுங்க. இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்புறமா உங்களுக்கு நான் இது வந்து வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். இது ஏன்னா அவங்க அப்பாவுக்காக நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணேன், என் பையன்கிட்ட கொடுத்து. நாங்கள் மட்டும் கேட்குறோம், அவங்க அப்பா கேட்கவே இல்லைங்களேன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு இது வந்துட்டு அதுங்க நெக்ஸ்ட் இயரே வந்துருச்சுங்க. இது 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024ங்க. 34 வாரம் ஆயிடுச்சு, 5 நாள். ஸோ எனக்கு அந்த டெலிவரி கிட்ட வந்ததுனால இது வந்துட்டு கொஞ்சம் தலை திரும்பலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லூப் வந்து இந்த தொப்புள் கொடி சொல்லுவாங்கள்லங்க, அது வந்துட்டு குழந்தையோட நெக்கில் வந்து நல்லா சுற்றி இருக்குது. ஸோ குழந்தை வந்து இந்த டைமுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தலை வந்து திரும்பி இருக்கணும். திரும்பலை, எனக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 90% இருக்குன்றது மேம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இதில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் அக்கா தான் சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அக்காவுக்கும் இப்படி தான் இருந்தது ப்ராப்ளம், ஸோ அதனால சரியாயிரும்னு சொல்லி சொன்னா அக்கா. அதனால் அந்த ஒரு தைரியத்தில் ஓகே சரியாயிரும் அப்படின்ட்டு சாமிக்கிட்டெல்லாம் நல்லா வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ஆக்டிவிட்டி வந்துட்டு நார்மலாக இருக்குது, அது ரெகுலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மற்றபடி குழந்தைக்கோ இல்லை அம்மாக்கோ எந்த பிரச்சனை இல்லை. குழந்தை வந்து ஃபோட்டோ காப்பி தாங்க, இது எல்லாமே ஒரிஜினல் வந்து மேம் கிட்ட தாங்க இருக்கும். இது வந்து இந்த ஃபோட்டோ காப்பி மட்டும்தான் வந்துட்டு பேஷண்ட் கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்கேன். இந்த ஸ்கேனுக்கு அப்புறம் வேறு எந்த ஸ்கேன் நாங்கள் எடுக்கல. ஸோ இதில் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. எனக்கு இதுக்கப்புறம் இந்த செக்கப்புக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இதுக்கு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க, இதுக்கப்புறம் ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க, அந்த டேட்டில் வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ வந்த பிறகு நாங்கள் வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்தோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.